அஸ்ஸலாமு அலைக்கும். ஊருக்கு போற எக்ஸைட்மெண்ட். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் இருக்கு. இந்த வீடியோல நான் எப்படி பேக்கிங், ஃப்ரிட்ஜ் கிளீனிங், ஆர்கனைசிங் எல்லாமே எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சம்மர் லீவ் விட்டாச்சு. ஸோ நாங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்காக ஒரு 4 days பிஃபோர்ல இருந்து பேக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சதே என்னோட சிஸ்டர் வெட்டிங் வருது. அதுக்காக பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கோட் ஷூட் மாதிரி உள்ளது, இந்த நியூ ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் வந்து போடாத கொஞ்சம் பத்தாத ட்ரெஸ் இருந்துச்சு, அதையும் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பேக்ல வைக்கிறது தாங்க பெரிய டாஸ்கா இருக்கும். கரெக்டாக எடுத்து வைக்கணும். பேக்கும் எனக்கு அதிகமாக போகக்கூடாது, ஏன்னா வந்து கார்ல வைக்கணும், லக்கேஜ் ஓவர் இருந்தாலும் இதாக இருக்கும். அதனால எவ்வளோ திணிக்க முடியுமோ திணிச்சு வச்சுப்பேன். இந்த ட்ரெஸ் வந்து சின்ன பையனோடது, இன்னும் போடவே இல்லை. எனக்கு எடுத்து வைக்கும் போது ஞாபகமே இருக்கு. இது வந்து எங்க அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோல காட்டுற மாதிரி கடகடன் பேக் பண்ணா நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வழியா பசங்களுக்கு இதை முடிச்சாச்சு. இன்னும் கேஷுவல் ட்ரெஸ் எல்லாம் அந்த டைம்ல தான் எடுத்து வைப்பேன். நெக்ஸ்ட் டே நான் பண்ணது வந்து ஃப்ரிட்ஜ் கிளீனிங் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ட்ரேஸ், வெஜிடபிள்ஸ் பேஸ்கெட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் ட்ரே மட்டும் நான் க்ளீன் பண்ணல, ஏன்னா அது அதுக்கு முதல் நாள் தான் ஸ்பில் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த கிளாஸ் ட்ரே வந்து ஃபர்ஸ்ட்டு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆக வச்சுக்கிட்டேன். ரொம்ப வெஜிடபிள் பாஸ்கெட்டுக்கு இங்கே சோப் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருக்குமா, ஸோ இங்கே வாஷ் பண்ண முடியாது. அதனால அது கொல்லை பக்கம் போயிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் ட்ரை ஆகிற டைமில் டோர் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணேன். நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று கழுவிட்டுலாம் இதை வைக்கல, ஜஸ்ட் வந்து வைப் பண்ணிக்கிட்டேன் ஒரு துணியால், அவ்வளோதான். ஏன்னா இது இப்போ வாங்கின ஃப்ரிட்ஜ் தாங்கிறதுனால அந்தளவுக்கு டர்ட் எதுவுமே இல்லை, நீட்டாக தான் இருந்தது. டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து மேலே டஸ்ட் இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளேயும் வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேலே இருந்த மேக்னெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனிங் ஸ்ப்ரே வச்சு ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் 2 டோரையுமே வந்து ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன், சைட்ஸ்லையும். மேலே தான் கொஞ்சம் நல்லா டஸ்ட் நிறையா இருந்துச்சு, அங்கேயும் நல்லா வைப் பண்ணி டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ட்ரே எல்லாம் ட்ரை ஆனதும் நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜ் பிளேஸ்மெண்ட் ரோல் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து ட்ரே சைஸ்க்கு கட் பண்ணி ஒவ்வொரு ட்ரேஸ்க்கும் நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி மேக்னெட்ஸையும் திரும்ப ஒட்டி வச்சுட்டேன். இந்த தேங்காய் தேக்கி வச்சிருந்ததும் காலி ஆயிடுச்சு, அதனால மேட் அது மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, இது ஊருக்கு போனாலும் இருக்கும், 2.5 months தானே போகிறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இருக்கும், வந்தோடனே யூஸ் ஆகும்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த கண்டெய்னரில் வந்து சத்து மாவு, ஓட்ஸு, உளுந்தங்கஞ்சி பவுட்ரு இது எல்லாம் கொஞ்சம் தான் இருந்தது. அதெல்லாம் ஜிப்லா கவரில் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஸ்பேஸ் அப்போ தான் கொஞ்சம் சேவ் ஆகும்னு. இது தேங்காய் உடைக்கும் போது இளநீ இருந்தது, அதை கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு, இந்த நிலக்கடலை வந்து இருந்துச்சு, அதை ரோஸ்ட் பண்ணா சாப்பிடுவாங்க பசங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு, அது தெரியுதா? இப்போ நிறைய இது வெடிச்சிருக்கும். நல்ல பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது இந்த இடமே. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலாம் வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து விற்றுட்டு போவாங்க, ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அதே தான். இப்போ இந்த ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு அதான் ஃபீல் வருது, நாஸ்டாலஜிக்கல் ஃபீலுக்கு போகுது. ஒரு 1/2 hour வச்சுட்டேன், ஒரு 25 minutes வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். பட் எப்படியோ காலி ஆகிடுச்சு. ஒரு 2 days தான் இருக்குது. இந்த தூள் உப்பு வந்து தீர்ந்துருச்சு. நான் இருக்குன்னு நினச்சிட்டேன், பார்த்தா இல்லை. அதோட என்ன பண்ணிருந்தாக்கா, இந்த கல் உப்பே வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மீன்வாயில் காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு, அதுக்காக பால் சூடு காட்டிட்டு இருந்தேன். இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு ஜாரில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பால் ஏடுலாம் இருந்தது, இதெல்லாம் போகிறப்பயே நம்ம கிளியர் பண்ணி வச்சிட்டா தான் முடியும். அதனால ஊருக்கு போகிறதுக்கு முதல் நாள் அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது ரொம்ப சிம்பிள் தான். ஐஸ் கியூப், ஐஸ் வாட்டர் இதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் அது ஒரு 1 hour வெளில இருந்தால் போதும். அந்த 1 hour கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சிருக்கிறதுனால சொல்கிறேன். அது நல்லா சில்லுன்னு இருக்கும் போது மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கும் போது அது நல்லா திரண்டு வந்துடும். இந்த மாதிரி கையால் அழுத்தும் போதே எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் ஆகிடும். அப்புறமா இது ஒரு நல்ல வாட்டரில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். எல்லாத்தையுமே நல்லா அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல அகலமான பாத்திரம் வச்சு அதை ஹீட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டர் எல்லாமே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் நல்லா பொங்கி ரொம்ப நேரம் வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் அடங்கி கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி டைம்ல முருங்கைக்கீரை ஒரு கொத்து போட்டுட்டு அப்புறமா சால்ட் கொஞ்சம் போட்டுக்கணும்.
இந்த கலருக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுக்க வேண்டியதான். அது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். இது நெக்ஸ்ட் டே காட்டுறேன் பாருங்க, எப்படி அழகா செட் ஆகி மணல் மணலா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுற மாதிரி இருக்கு பாருங்க. அதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா வீட்டில் இருந்த கொஞ்சம் க்ராசரிஸும் எடுத்துக்கிட்டேன். அதில் பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணினது ஓப்பன் பண்ணாததுன்னு செப்பரேட் பண்ணிட்டு ஒரு பெரிய கட்டைப்பையில் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ் எல்லாம் கீழே சேஃபாக வச்சுட்டு மேலே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணின ஐட்டம்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் ஸ்பில் ஆகாமல் சேஃபாக இருக்கும்னு. அப்புறமா ப்ரௌனி பிஸ்கெட் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். இது ஊருக்கு போகிறதுக்கு நாள் ஈவினிங் வந்து கேஷுவல் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் நிறைய ஒர்க் இருந்ததா, ஸோ இப்போவே பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் பேக் பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ நாள் லீவுக்கு போகிறதால துவைக்காம துணி எதுவுமே வச்சுட்டு போகக்கூடாது இல்லையா. ஸோ எல்லா துணியும் வாஷ் பண்ணி ட்ரை ஆனதும் அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த துணி துவைச்சி எடுத்து வைக்கிற வேலை மட்டும் ஊருக்கு போகிற வரைக்கும் எனக்கு இருந்தது. என் சிஸ்டர் மேரேஜ் இருக்கிறதுனால அதுக்கு வேறு தனியாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. 2 பட்டு சாரீ அப்புறமா டிசைனர் சாரீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுலேயும் வந்துட்டு இந்த க்ரீன் சாரிக்கு வந்து அது கை வந்து ஹாஃப் தான் இருக்கும், பிஃபோர் மேரேஜ் வந்து ஸ்டிச் பண்ணது. இந்த பிங்க் கலர் பிளவுஸும் வந்து இப்போ இடையில தான் வெட்டிங் சாரிக்காக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது இதுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, அந்த டைமில் பார்த்துக்கலாம், செட் ஆச்சுன்னா போடலான்னு சொல்லிட்டு 2 பிளவுஸுமே தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இதுதான் கம்பி சாரீ. எங்கள் ஊர் சைட்லாம் வந்துட்டு அதிகமாக வியர் பண்ணுவாங்க. ஏன்னா என் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நம்ம இந்த பட்டு சாரீ இதெல்லாம் அதிகமாக வியர் பண்ண மாட்டோம், அது போட்டுக்கலாம், இது வந்து ஒரு வாட்டி இல்லைன்னா வேணும்னா போட்டுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா என் பசங்க போடாத நியூ ட்ரெஸ்ஸும் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டு இந்த ட்ராலி பேக்கில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திணிச்சாவது எடுத்துக்கணும்னு எடுத்துட்டேன். ஏன்னா ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணணும், காலில் எவ்வளோ தான் வைக்கிறது. என்னோட ஷால் புருக்காவும் கொஞ்சம் மீந்துருச்சு, அதை ஒரு கட்டப்பையில் வச்சுட்டு வேற வைக்கலான்னு பார்த்தா என் சின்ன பையன் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மறந்துட்டேன். அதையும் அப்புறமா அதிலேயே தூக்கி வச்சுட்டேன். மேலே வந்து என் ஹஸ்பண்டோட ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டேன். என் சின்ன பையனோட டைப்பர் கூடையில் பிபி மானிட்டர் வச்சுட்டு அதில் ஸ்பேஸ் இருந்தது, மீதி என்ன வைக்கணுமோ அதையும் வச்சுப்போம் அப்புறமா. தென் டைப்பர் பேக்கில் பசங்களுக்கான டாக்டர்கிட்ட காட்டுற ஃபைலு, என் சின்ன பையனுக்கு சாக்ஸு, மற்ற ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது அவனோட ஃபேவரட் டாய், இதை வச்சுட்டு போயிட்டான், அதையும் எடுத்து வச்சுட்டேன். இதுலேயும் அப்படி தான், போகிறதுக்குள்ளே என்னென்ன ஞாபகம் வருதோ அதையும் ஃபில் பண்ணிப்பேன். இது என் சின்ன பையன் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கழட்டி போட்டு போன ட்ரெஸ். இதை வந்து வாஷ் பண்ணாமே பத்திரமா அவன் ஞாபகமாக வச்சுருந்தேன். இது ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணி போடுவேன். இது ஃப்ரைடே மார்னிங் ஊருக்கு கிளம்புற டே. ஃபுல் ஹெக்டிக் டேவாக தான் போச்சு. மார்னிங் என் பையனுக்கு ஸ்கூல் கிளப்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேலை தான். என் பையனுக்கு லாஸ்ட் எக்ஸாம், ஸோ அவன் கேட்ட மாதிரியே சிக்கன் பிரியாணியும் எக்கு ரைத்தா எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு பொமோகிரானட் வச்சுருந்தேன். அது கூடவே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஜூஸ் கேட்டான், ஸோ வாட்டர் மிலனும் ஹைபிஸ்கஸ் ஜூஸும் மிக்ஸ் பண்ணி 2 பாட்டில்ஸில் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். என்னோட பெரிய பையனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஸ்கூல், செகண்ட் பையனுக்கு வந்துட்டு லீவ் விட்டுட்டாங்க. அப்புறமா இந்த 10 டேஸ்க்கான ஆட்டோ ஃபீஸ் மட்டும் கொடுத்து அனுப்பியிருந்தேன். இவரை அனுப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலன்னா எங்கே அடுத்தடுத்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த எக் ஷெல்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சா பள்ளி வராதுன்னு சொன்னாங்க யூடியூப்லன்னு பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணலான்னு கிச்சன் செல்ஃபில் கேபினெட் மேலே இது எல்லாமே வச்சு ட்ரை பண்ணேன். பட் உண்மையை சொல்லணும்னா அப்படி ஒன்றுமே ஒர்க் ஆகலை. பள்ளி அதுக்கு மேலேயே ஏறி போகுது அசால்ட்டாக. ஸோ எல்லாமே எடுத்து வேஸ்ட்னு டஸ்ட்பினில் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். என்னோட அயன் தவா அண்ட் தடுக்கா பேன் எல்லாம் சோப் வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு எல்லா பக்கத்துலேயும் ஈவன் சைட்ஸில் இருந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா அந்த தவா வந்து ஆறுனதுக்கு அப்புறமா பேக் சைட்லேயும் மேலே எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். சேம் மெத்தடில் இதையும் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டுமே சேஃபாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணணும். ஈவன் இதை வந்து நான் அதில் இருக்க ஆயில்லாம் கரெக்டாக முடிக்கணும்னு பார்த்து கணக்கு பண்ணி முடித்தேன். இல்லைன்னா பேலன்ஸ் வச்சா அதை நான் என்ன பண்ண முடியும், ஊருக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஓப்பன் பண்ணாத பாக்கெட்டு எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் இதெல்லாம் என்ன பண்ண முடியும். ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக முடிஞ்சிட்டு அப்புறம் எல்லா ஆயில் பாட்டில்ஸும் அப்புறம் சுகரும் வந்து முடிஞ்சிருச்சு. அதோட கண்டெய்னர் எது இதை முடிஞ்சிருச்சோ அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி நல்லா சேஃபாக கபோர்டில் எடுத்து வச்சுட்டேன். தென் இந்த பிளாஸ்டிக் வாலி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து க்ராசரிஸ் மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, வெஜிடபிள்ஸ்லாம், அது எல்லாமே எம்டி ஆனதும் அதையும் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃப்ளோர் மேட்ஸ்லாம் வாஷ் பண்ணதும் ட்ரை ஆகிடுச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டேன் கபோர்டில்.
அன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு லஞ்ச் சாப்பிடவே. பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா அகெயின் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்த வெஜிடபிள்ஸ் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக எது எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டேன். கொஞ்சம் எனக்கு தேவையான மசாலாஸ் ஐட்டம் மட்டும் அது வந்து ஸ்பாயில் ஆகுது இல்லையா, ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டு வந்திருந்தேன். மெயினாக ஃப்ரீசரில் இருந்த, அதாவது ரம்லான் ப்ரீப்ரேப்பில் வந்து செஞ்சிருந்த சில ஐட்டம் மட்டும் இருந்தது. சமோசா ஷீட்டு, சீஸ், பட்டர் இதெல்லாம் இருந்தது. எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. பிகாஸ் ட்ராவல் டைமு 1 hour ஆகும் நாங்கள் போகிறதுக்கு. ஸோ ஸ்பாயில் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. அப்புறம் அத்தை ஐஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் போட தான் இந்த வாட்டர் ஃபில் பண்ணி நல்லா ஐஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நல்லா சேஃபாக இருந்தது. இவ்வளோ ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தாலே ஒரு மினி ஷிஃப்டிங் மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தாதுன்னு என் 2வது பையனோட சைக்கிள் வேற இருக்குது, அதையும் எடுத்து வைக்கணும். அத்தை 6 மணிக்கிட்ட வந்தாங்க. சர்ப்ரைஸ் என்னன்னா என் சின்ன பையனும் வந்திருந்தான். மஹரிப் ப்ரேயர் முடிச்சுட்டு ஃபைனலி ஊருக்கு கிளம்பிட்டோம். அரௌண்ட் ஒரு 7:45க்குலாம் ஊருக்கு சேஃபாக ரீச் ஆகிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து என்னோட சிஸ்டர் வெட்டிங் ஃபுல் ப்ரிப்பரேஷன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.